ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய மாதமாகிய இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆகஸ்ட் மாதம் என்றாலே இந்திய தேசத்தினுடைய சுதந்திர நாளை, விடுதலையின் நாளை கொண்டாடுகிற ஒரு மாதம். நிச்சயமாகவே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு தேவை ஒரு விடுதலை, ஒரு சுதந்திரம். எனவே முதலாவதாக கர்த்தர் நம்முடைய இந்திய தேசத்திற்கு கொடுத்த இந்த விடுதலைக்காக, சுதந்திரத்திற்காக சுமார் 79 ஆண்டுகள் நிறைவேறி ஒரு 80வது ஆண்டுக்குள்ள நம்ம போகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய தேசத்தை விடுதலையின் தேசமாக, ஆசீர்வாதத்தின் தேசமாக கர்த்தர் நமக்கு தருவாராக. இன்னும் எந்தெந்த காரியங்களிலே ஜனங்கள் விடுதலையற்றவர்களாக இருக்கிறார்களோ எல்லா காரியங்களிலும் இருந்து பரலோகத்தின் தேவனானவரும் விடுதலையை கொடுக்கும்படி நம்ம ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, இந்த வருடத்தினுடைய நாட்கள் வேகமாய் நகர்ந்து கொண்டு போகிறது. அதுக்குள்ள 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம், அதாவது 8வது மாதத்திற்குள் நம்ம வந்துட்டோம். 7 மாதங்கள் கடந்து போனது. கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருந்தார். உங்களையும் என்னையும் கர்த்தர் எவ்வளவாய் ஆசீர்வதித்தார். ஆகிலும் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதா என்று சற்று யோசித்து பார்க்கும் பொழுது நம்ம என்ன நிலையில இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். எனவே எல்லா நடுக்கத்தோடும், பயபக்தியோடும், தெய்வீக ஞானத்தோடும் அவருடைய சமூகத்திற்குள்ளாய் சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய சமூகத்தில் நித்தம் தரித்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களை, பாரத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய பரலோக ஞானத்தையும் ஆவிக்குரிய பலனையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு காண்பித்த ஒரு வேத வசனத்தை நம்ம தியானிக்கும்படியாய் முற்படுவோம். யாவரும் இருக்கிற இடங்களில கண்களை மூடி ஒரு விசை வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படிக்காய் நம்ம ஜெபம் செய்யலாம். என்னோடு கூட நீங்களும் இணைந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தருடைய சித்தம் எங்களுக்குள்ளாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு மேலான தரிசனத்தோடு ஜெபிக்கும்படியாய் அழைக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. அன்புள்ள இயேசு சுவாமி, மறுபடியும் கிருபையாய் எங்களுக்கு கொடுத்த ஒரு புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தை உங்கள் கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும். நாங்களும் உம்முடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்க எங்களுக்கும் உதவி செய்தருளும். உம்முடைய நாமம் இந்த மாதம் முழுவதும் மகிமைப்படுவதாக. வசனத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவருடைய அனுகிரகம் இப்பொழுது வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வேத வசனத்தை, இந்த வேத பகுதியை நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த வசனத்துல ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை என்னோடு கூட பேசும்படி, எனக்கு சில வசனத்தினுடைய வியாக்கியானங்களை, வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு ஏற்றபடி இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை தியானிக்கலாம் என்று ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி இந்த வசனத்தை நான் எடுத்துக்கொண்டேன். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வேத வசனம், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். இதுல வல்லவராயிருக்கிறார் என்பதை ஒரு தனிப்பட்ட வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். God is able. ஆங்கிலத்துல God is able அப்படிங்கிறது தான் வசனம் ஆரம்பிக்கிறது. முடியும் பொழுது அவர் தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த அதிகாரத்தை குறித்து சற்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி பட்டணத்தில் இருக்கிற சபை எப்படி உதாரத்துவமாய் கொடுக்கிறார்கள் என்பதை ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல இந்த சபையை குறித்து, அதாவது மக்கதோனியாவில் இருக்கிற ஜனங்களிடத்துல இந்த சபையை குறித்து மேன்மையாய் பேசுகிறார். என்ன அப்படின்னா, அவங்க உதாரத்துவத்தோடு, உதார குணத்தோடு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு இருதயம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இந்த மக்கதோனியா ஜனத்தோடு இந்த கொரிந்தி பட்டணத்து சபையை சந்திக்க வரும் பொழுது, நல்ல கவனிங்க, என் ஆண்டவராகிய இயேசு உங்களையும் என்னையும் சந்திக்க வருகிறார். அப்படி பவுல் மக்கதோனியாவில் இருக்கிற ஜனங்களோடு இந்த கொரிந்தி பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை, சபையை சந்திக்க வரும் பொழுது அவர்கள்
அந்த உதார குணத்திலிருந்து மாறிவிடக்கூடாது, ஒருவேளை கொடுக்கறதிலிருந்து அவங்க நிப்பாட்டிடக்கூடாது. இப்படி சில காரியங்களை எதிர்பார்த்து சகோதரர்களை முன்னாக அனுப்புகிறார். எதற்காக அப்படின்னா, எச்சரிக்கும்படி, நீங்க கவனமா இருங்க, நான் வரும்போது நீங்க வேறு காரியமாக மாறி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் கேவலம், எனக்கும் அது ரொம்ப ஒரு பெரிய அவமானத்தை கொண்டு வரும் என்று சொல்லி சகோதரரை நான் முன்பாக அனுப்பி உங்களை எச்சரிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் இந்த வேத வசனத்தின் பகுதி, அதாவது 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தை இருக்கு. தர்ம சகாயம் அப்படின்னு இருக்கு. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து அப்படின்னு இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது எப்படி கொடுப்பது, நான் சொன்ன பாருங்க, அதாவது உதார குணத்தோடு கொடுப்பது. இன்னும் அவர் சொல்றாரு விதை அப்படின்றார். நீங்க கொடுப்பது என்னவென்றால் விதை, சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பான், அல்லது பெருக விதைத்தால் பெருக அறுப்பான். இப்படி 5வது வசனம், 6வது வசனம், இன்னும் 7வது வசனத்துல அநேக இடத்துல இந்த நம்ம அதாவது காணிக்க கொடுக்கும் பொழுதோ உதாரத்துவமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதோ இதை நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, கட்டாயமும் அல்ல, விசனமாயும் அல்ல, மனதில் ஏவனபடி உற்சாகமாய் கொடுக்க கடவன் அப்படின்னு சொல்லி இப்படி சில கொடுக்கிற விதத்தை குறித்து, தர்ம சகாயத்தை குறித்து, விதைப்பதை குறித்து, இன்னும் நீங்க இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா வாரி இறைத்தான் அப்படின்னு இருக்கு. 9வது வசனத்துல வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே ஆகும். அப்போ எல்லாவற்றையும் உங்ககிட்ட என்ன இருக்கும், கர்த்தருக்காக நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த 8வது வசனத்துல நமக்கு வார்த்தையை கொடுத்த இந்த வசனத்துல, நீங்கள் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் அப்படின்னா நீங்க கொடுக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம் குறைந்து போக கூடாதபடி சகல விதத்திலும் ஆண்டவர் உங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரோ அப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கும்படி கிருபைகளை பெருகச் செய்ய, அது ஒரு கிருபைங்க. நான் நிச்சயமா சொல்றேன், தேவன் அருளிய கிருபைகளில் ஒரு கிருபை உதாரத்துவமாய் தர்ம சகாயத்தை செய்வது, விதைப்பது, வாரி இறைப்பது, அது ஒரு பெரிய கிருபை. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் உங்களில் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த 9வது அதிகாரத்துல இப்படி சில காரியங்களை பவுல் எழுதும் பொழுது இந்த வேத வசனத்தை எழுதுகிறார். நான் இன்றைக்கு சற்று யோசிச்சு பார்த்தேன். அவர் வல்லவராய் இருக்கிறார் என்கிற ஒரே ஒரு வார்த்தையை எடுத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நம்ம சாதாரணமா இந்த வல்லவர் என்கிற ஒரு வார்த்தையை சாதாரணமா நம்ம வார்த்தைகளில் சொல்லிட்டு நம்ம அப்படி போயிடுறோம். இதை தியானிக்கும்படியாய் நான் முற்பட்ட பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஆபிரகாமோடு பேசின சில வார்த்தைகளை நினைப்பூட்டினார். ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசும் பொழுது தன்னை அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதாக, அதாவது ஆபிரகாமுக்கு 99 வயதாகிற அந்த நாட்களிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆதியாகமங்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 வசனத்துல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக எப்படி நடக்க வேண்டும், உத்தமனாய் நடந்து கொண்டு பயந்துரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சர்வ வல்லவர் ஒரு மனிதனோடு கூட பேசும் பொழுது அவருக்கு முன்பாக நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், உத்தமர்களாய், உண்மையுள்ளவர்களாய், தேவனுக்கு ஏற்றவர்களாய் இருக்க வேண்டும். சரி, இப்படி நான் யோசித்து பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு 3 அல்லது 4 வித்தியாசமான வார்த்தைகளை ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசினதை என்னால் பார்க்க முடிந்தது. ஒன்று என்ன அப்படின்னா, நான் மகிமையின் தேவன் அப்படின்றார். அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லவர். எப்படிப்பட்ட தேவன்? அவர் மகிமையான ஒரு தேவனா, காட் ஆஃப் க்ளோரி. முதலாவதாக அவர் ஒரு மகிமையின் தேவன். உங்களோடு கூட என்னோடு கூட நடந்து வருகிறவர், நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறவர், இந்நாள் வரைக்கும் நம்மை சுமந்து கொண்டு வந்தவர். எப்படிப்பட்ட தேவன்? அவர் மகிமையான தேவனா. வசனத்துல எப்படின்னா, சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிறவர். அவருடைய மகிமைக்கு முன்பாக எந்த வெளிச்சமோ அதற்கு இணையாக சொல்லவே முடியாது. சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிறவர், மகிமையான ஒரு தேவன். இதை நீங்க அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல அழகா ஆண்டவராகிய தேவனை குறித்து
இங்கே எழுதப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நேற்றைய தினத்தில் கூட ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது இந்த வசனத்தை குறித்து ஆண்டவர் அங்கே பேசினதை நம்மளால் பார்க்க முடியும். அதாவது அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைத்ததை குறித்து இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. என்னன்னா, ஒரு வார்த்தையை நான் இதில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2வது வசனத்துல, மகிமையின் தேவன் எனக்கு தரிசனமாகி, ஆபிரகாமுக்கு அவர் தரிசனமாகும் பொழுது ஆபிரகாம் அதை எப்படி சொல்லுகிறார் என்றால், அவர் மகிமையின் தேவன், அவர் எனக்கு தரிசனமானார். நல்லா கவனிங்க, அவர் எல்லாம் வல்லவர், ஏல் எலியோன், அவர் உன்னதமானவர், சர்வ வல்லவர், எல்ஷடாய். அவரால் முடியாத காரியம் உங்க வாழ்க்கையில ஒன்றும் இல்லைங்க. எதற்காக இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஆண்டவர் இந்த வார்த்தைகளை என்னோடு கூட பேசுகிறார் என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. உங்களோடு கூட இருக்கிறவர் மகிமையின் தேவன், அவர் சர்வ வல்லவர். இந்த வார்த்தையை ஆபிரகாம், அதாவது ஆதியாகமம் 12:1-2 அவர் அழைத்த பொழுது கூட இந்த மகிமையின் தேவன் என்கிற வார்த்தை இல்லை. ஆனா அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2வது வசனத்தினுடைய பிற்பகுதியில மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு நீ புறப்பட்டு வா என்று ஆண்டவருடைய ஒரு அழைப்பின் சத்தம். அவர் மகிமையின் தேவன். இந்த மகிமையின் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருகிற ஒரு தேவன் உண்டு. அவர் எல்லாம் வல்லவர், அவருக்கு மகிமையின் தேவன் என்று ஒரு பெயர். இந்த மகிமையின் தேவனை இந்த மாதம் முழுவதும் நம்ம அனுபவிக்க போகிறோம். ஹல்லேலூயா, glory to Jesus. இந்த மகிமையின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வதை நம்ம இந்த மாதத்துல கண்கூடாக பார்க்க போகிறோம். இரண்டாவதாக, ஆதியாகமங்களின் புஸ்தகம் 14வது அதிகாரத்துல ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் பிறந்தவர்களாகிய 318 பேர் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு சோதோமின் ராஜாவுக்கு எதிர்த்து ஒரு யுத்தத்தை நடத்துகிறான். காரணம் என்ன? லோத்து தன் சகோதரனாகிய லோத்துவையும் அங்க இருக்கிற எல்லாரையும் அவன் என்ன பண்ணினான்? சிறைப்படுத்தி கொண்டு போனான். அப்படி சிறைப்படுத்தி கொண்டு போகும் பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் பிறந்தவர்களாகிய தன்னுடைய கைப்படிந்தவர்களாகிய 318 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அங்க யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யுத்தத்துல ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல நீங்க சந்திக்கும் எல்லா யுத்தங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அப்படி ஜெயத்தை பெற்று அவன் மறுபடியும் திரும்ப வரும் பொழுது அங்கே மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் இந்த இடத்துல ஒரு வசனத்தை நம்மால பார்க்க முடியும். அவனை ரிசீவ் பண்ணும் பொழுது ஆதியாகமம் 14:18 அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். அங்க அந்த ஆசாரியனுடைய காரியம் ஒரு பக்கம், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைட்டில் என்னன்னா உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். ஹல்லேலூயா. இதை ஆபிரகாம் 23வது வசனத்துல, அதாவது ஆதியாகமம் 14:23 வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக தன் கையை உயர்த்துகிறேன், என் கையை நான் உயர்த்துகிறேன் என்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த மனுஷனிடத்திலையும் என் கையை நான் நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உன்கிட்ட இருந்து ஒரு சிரட்டை ஆகுது, ஒரு பாதரட்சியின் வாரையாவது நான் எடுத்துக்கொள்வது இல்லை என்று சொல்லி வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக, அவர் உன்னதமான தேவன், ஆபிரகாமோடு கூட பேசினவர், அழைத்தவர், மகிமையின் தேவன். ஆபிரகாமினுடைய யுத்தத்தில் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்த பொழுது, என்னை ஆசீர்வதிக்க வல்லவர் என்று சொல்லும் பொழுது அவரை ஒரு உன்னதமான ஒரு தேவனாக பார்க்கிறான். இந்த மாதம் அந்த உன்னதமான தேவனுடைய மகிமையின் தேவனுடைய அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு தந்ததற்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்தினேன். ஆண்டவரே, நாங்க ஏதோ ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் லைக் தட். அது அப்படி அல்ல. ஆண்டவர் உங்க மூலமாய் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். மகிமையின் தேவன்.
உங்க யுத்தத்துல உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதன் மூலமாய் உன்னதமான தேவன் என்பதை அவர் நிரூபிக்க விரும்புகிறார். நமக்கு தெரியும், ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1 வசனத்துல ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ப 99 வயசுல ஏதோ கொஞ்சம் அவருடைய டைரக்ஷன் டைமென்ஷன்ல கொஞ்சம் வித்தியாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பயம் இல்லாமல் போனதா? புதிய வருஷம் வந்த பொழுதோ ஜனவரி மாசம் பல கமிட்மெண்ட் எடுத்தோம், ஆண்டவரே நாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. 8வது மாசத்துல இருக்கா? உங்களை நான் கேள்வி கேட்கிறதற்கு நான் தகுதியற்றவன். இது எனக்காக பேசப்பட்ட வார்த்தை, ஆண்டவர் என்னிடத்துல கேட்ட வார்த்தை. இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல நீ செய்த பொருத்தனைகளில் இன்றைக்கு நிலை நிற்கிறாயா? செக் யோர்செல்ஃப், எக்ஸாமின் யோர்செல்ஃப். உன்னை நீயே சோதித்து ஆராய்ந்து அறிந்து பார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. God of glory, மகிமையின் தேவன், உன்னதமானவர், the God of most high. அவருக்கு மேல வேற யாரும் கிடையாதுங்க. அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாவும் ஆனவர், உன்னதமானவர். நீங்க சொல்ற நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. கடைசியாக 21வது அதிகாரம் ஆதியாகமங்களின் புஸ்தகம் 21 மற்றும் ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 33வது வசனம், ஆதியாகமம் 21:33 ஆபிரகாம் பெயர் சோபாவில் ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். என்னங்க ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு. சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். எவர்லாஸ்டிங் காட், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இன்றைக்கு நடத்தி நாளைக்கு கைவிடுகிறவர் அல்ல, மரண பரியந்தம் உங்களை என்னை நடத்துவார். சோர்ந்து போனீர்களோ? 99 வயசுல ஆண்டவர் தரிசனமாகி சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னாரே, அவருடைய கமிஷன் முடிஞ்ச உடனே என்னை விட்டுருவாரோ? இல்ல நான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினதற்கு பின்பு அவ்வளவுதானா? இல்ல. God of everlasting. மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. அவருக்கு மரணம் இல்லை. உங்களுக்காக எனக்காக தம்மை தாமே ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கும்படி பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரால் குமாரனாகிய கிறிஸ்துவாக நமக்காக ஒரே ஒரு தரம் அனுப்பப்பட்டார், மரிக்கும்படியாய் தம்முடைய பாவத்தை கழுவ இரத்தத்தை சிந்த ஒப்பு கொடுத்தபடியினால். ஆனால் சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. சீஷர்களுக்கு ஆண்டவர் பரவத்திற்கு ஏறி செல்லும் பொழுது, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். யாருங்க சொல்ல முடியும்? எந்த மனுஷனால சொல்ல முடியும்? எந்த தெய்வத்தால் சொல்ல முடியும்? எவர்லாஸ்டிங் காட், என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவர், சதா காலங்களிலும் ராஜாவாயிருப்பவர். ஓ ஜீசஸ். இந்த வார்த்தைகளை பாருங்க. God of glory, மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். உன்னதமான தேவனுடைய கர்த்தர், பரலோகத்தின் தேவனானவர், உன்னதமானவர், அவருக்கு நேராக என் கைகளை ஏறெடுக்கிறேன். சர்வ வல்லவருக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடந்து கொள். என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர், ஒருபோதும் மாறாதவர், ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர், முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். அவரை தொழுது கொள்ளும் பொழுது நீ ஒரு நாளும் கைவிடப்பட முடியாது. சத்துருக்கு முன்பாக அவர் ஒரு நாளும் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். தேவ பிள்ளையே, இந்த மாதத்தை ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்த போகிறார்னு பாருங்க. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன். இந்த 4 விதமான வார்த்தைகள் அவருக்கு கொடுக்கப்பட்ட மகிமையின் வார்த்தைகள். அவர் மகிமையின் தேவன், அவர் சர்வ வல்லவர், அவர் உன்னதமான தேவன், சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவர். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக நிறைவேறுகிறதை நீங்க பார்க்கும் பொழுது
நீங்கள் ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீங்க. நான் எப்போதும் சொல்லுவது உண்டு, இந்த ஆகஸ்ட் மாதத்திற்காக மாத்திரம் இந்த வார்த்தைகள் அல்ல, இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் நம்முடைய சொன்னது போல மரண பரியந்தம் கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? ஏன் விடாய்த்து போகிறீங்க? ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? ஆண்டவர் வழியை உண்டு பண்ணுவார். உங்க சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளுகிறதற்கான போக்கையும் உண்டு பண்ணுவார்னு வேதம் சொல்லுகிறது. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுவார், நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. அந்த வார்த்தை என்னை எப்போதும் பலப்படுத்தும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறார். உங்களை ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். சமாதானத்தோடு மன மகிழ்ச்சியோடு இந்த புதிய மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். நிச்சயமாய் அவர் வல்லவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்லாம் வல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை ஜெபித்து நம்மை நாமே ஒப்பு கொடுக்கலாமா? நம்மிடத்துல நிறைய குறைகள் உண்டு. என்னிடத்துல அநேக குறைகள் உண்டு. நான் சில நேரத்துல ஜெபிக்க தவறினேன். அவருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்க மறந்து போனேன். மாம்சத்தின் பிரகாரம் என்னுடைய சுய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறதற்கு நான் கடந்து சென்றேன். ஆனாலும் அவருடைய கண்கள் என் மேல் நோக்கமாயிருந்தது, என்னை எச்சரித்தது, என்னை நடத்தினது. நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டிரு என்று சொல்லி அவருடைய வார்த்தைகள் எனக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளாய் வந்தது. இன்றைக்கு அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்போம். அவருடைய சித்தத்தை செய்ய நம்ம மறுபடியும் நம்மை நாமே அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த மாதத்தை நாங்கள் காணும்படி எங்களுக்கு கொடுத்த சுக பல ஜீவன் ஆயுசு நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை எங்களையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் நினைத்தருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை அவ்வப்பொழுது எங்களோடு கூட பேசும். ஆபிரகாமோடு கூட ஒரு சிநேகிதனை போல பேசினீங்களேப்பா. ஆண்டவரே, சீஷர்களை பார்த்து இனி நான் உங்களை என்னுடைய சீஷர்கள் என்று நான் சொல்லுவதில்லை, உங்களை சிநேகிதன் என்று அழைக்கிறேன். எங்களோடு கூட அப்படி பேசுங்க. வசனத்தின் மூலமாய் பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துங்க. தோல்வியின் நாட்கள் ஒரு முடிவுக்கு வருவதாக, பலவீனத்தின் நாட்கள் ஒரு முடிவுக்கு வருவதாக. எல்லா சாபத்தின் வல்லமை முறிந்து போகட்டும். ஆண்டவரே, எல்லா கடன் என்கிற சாபம், கடன் என்கிற தரித்திரம் பிள்ளைகளை விட்டு விலகுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவரே நல்ல ஐக்கியத்தை, சமாதானத்தை தாங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவரே தேவ அன்பு ஊற்றப்படட்டும். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரிடத்திலேயும் கிறிஸ்துவினுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. 80வது ஆண்டவரே சுதந்திர தினத்திற்குள்ளாக, இந்த வருடத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வரும்படி உதவி செய்தீரே. 79 ஆண்டுகள் உடைய கரம் இந்திய தேசத்தின் மேல் இருந்தது. ஆளுகை செய்தீரே, ஆசீர்வதித்தீரே. ஆண்டவரே, எங்க இந்திய தேசத்துல இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். இயேசுவை அறியாத ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உடைய வருகை சமீபம், உடைய வருகை அதி சீக்கிரம். அதற்கு முன்பாக தேவனுடைய சித்தத்தை இந்திய தேசத்துல ஆண்டவரே நீங்க நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நம்பி எங்களுடைய கரங்களில கொடுத்த ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் தாமே எங்களுடைய ஊழியங்களையும் மூடி மறைத்து பாதுகாப்பீராக. உடன் ஊழியர்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகளை விசேஷித்த விதத்தில் பாதுகாத்துக் கொள்வீராக. சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபைகளையும் தருவீராக. வயோதிபர்கள், மூப்பர்கள் மீது உடைய நேச கரத்தை கர்த்தர் வைப்பீராக. எங்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். எல்லா கனம், மகிமை, துதி உமக்கு செலுத்தி வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்களை எல்லாம் உரிமை பாராட்டி சத்துருவின் மேல் ஜெயம் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டுமாக இந்த புதிய மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக, ஊழியங்களுக்காக, எனக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுகிறோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you all.